students. Next exercise 5.2 conics. So idhula equation, general equation of conics and the equation of conics அப்படின்றதா என்னோட மெயின் பார்ட். So இப்போ இந்த equation of conics அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படினாக்க parabola, ellipse, next hyperbola இந்த 3 கான்செப்ட்ல நமக்கு இருக்கும். So first one page number 182 ல வந்து பாத்தீங்க அப்படினாக்க focus அப்படின்றது என்னன்னாக்க the fixed point is called focus, the fixed line is called direction and the constant ratio is called eccentricity. eccentricity e அப்படினு சொல்லி நோட் பண்ணுவாங்க. that means இப்போ ஒரு கிராஃப் இருக்கு அப்படினாக்க இப்போ இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படினாக்க it is a focus, it is called focus. இப்போ இதுல இருந்து அந்த டைரக்ஷன் இப்படி வருது அப்படினாக்க சோ இந்த ரெண்டு டைரக்ஷன் உடைய ரேஷியோவும் வந்து பாத்தீங்க அப்படினாக்க eccentricity e. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினாக்க இந்த eccentricity உடைய வேல்யூ ஈக்குவல் டு 1 ஆ இருந்துச்சுனா it is parabola. நெக்ஸ்ட் இந்த eccentricity உடைய வேல்யூ less than 1 ஆ இருந்துச்சுனா ellipse. அடுத்து eccentricity உடைய வேல்யூ greater than 1 ஆ இருந்துச்சு அப்படினாக்க it is hyperbola. It is hyperbola. Then next இதுல parabola-க்கு வந்து பாத்தீங்க அப்படினாக்க two forms இருக்கு. ஒன்னு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் at 0,0 0,0 ல இருந்துச்சு அப்படினாக்க அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் 0,0 ல இருந்துச்சு அப்படினாக்க y is equal to பேஜ் நம்பர் 184 ல அந்த பாக்ஸ்க்கு மேலால இருக்கு y is equal to minus ax squared, y squared is equal to அடுத்தது x squared is equal to 4ay, இது வந்து x தான். அடுத்தது 4ay. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க x squared is equal to minus 4ay. இந்த 3 ஃபார்முலாஸ் வந்து இருக்கு. then next அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா parabola at vertex h, k. இப்போ இதுல vertex அப்படின்ற எது சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இந்த parabola இருந்துச்சு. இப்போ இந்த parabola அப்படின்றப்போ வந்து பாத்தீங்க அப்படினாக்க இந்த இதுக்கு வரும் x squared is equal to 4ay ல வரும். ஏன்னா y squared ல வந்துச்சு அப்படினாக்க இங்க இந்த மாதிரி வந்திருக்கும். y squared minus 4ay னாக்க கீழாம இருந்திருக்கும், plus 4ay னா மேலாம இருந்திருக்கும். அதே இது x squared 4ay அப்படினாக்க இந்த சைடுல இருந்திருக்கும், மைனஸ் நாக்க இந்த சைடுல இருந்திருக்கும். சோ இதுதான் இதனுடைய மெயின் இது. the next இப்போ இந்த ஆக்சிஸ்ல வந்து இன்டர்செப்ட் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட் என்னன்னாக்க வெர்டெக்ஸ். இந்த பாயிண்ட் வந்து என்னன்னாக்க வெர்டெக்ஸ். அப்ப இந்த வெர்டெக்ஸ் உடைய பாயிண்ட் வந்து கச்சுக்கமா கேவா இருந்துருச்சுனா அப்ப அந்த வெர்டெக்ஸ் வந்து parallel to then parallel to y axis ஆ இருந்துருச்சு அப்படினாக்க அதுக்கு செப்பரேட் ஈக்குவேஷன் இருக்கு. அதுல பேஜ் நம்பர் 184 ல லாஸ்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னாக்க parallel to y axis. parallel to y axis அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க x minus h whole squared is equal to 4a y minus k. அப்படி இல்ல அப்படினாக்க x minus h whole squared is equal to minus 4a y minus k. so இந்த ரெண்டு ஃபார்முலா. அதே இது parallel to x axis ஆ இருந்துருச்சு அப்படினாக்க இந்த parallel to x axis அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி கர்வா இருந்திருக்கும். சோ அப்ப இந்த இதுக்கு வரும்போது இதே இதுதான் இங்க வரும்போது என்ன வரும்னாக்க y minus இந்த x க்கு பதிலா y ன்னு சொல்லி நமக்கு மாறி இருக்கும். சோ இதான் இதனுடைய மெயின் கான்செப்ட். the next ellipse க்கு வந்து பாத்தீங்க அப்படினாக்க ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ellipse னுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ellipse னுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் x squared by a squared plus y squared by b squared is equal to 1. it is a standard form. அடுத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா major to x axis major to y axis க்கு செப்பரேட்டா இருக்கு. அப்போ major to x axis அப்படின்றப்போ x minus h y minus k whole squared அப்படின்றதுக்கு வந்திருக்கும். அதே இது major to y axis அப்படின்றப்போ இந்த வேல்யூஸ் மட்டும் மாறி இருக்கும்.
x minus h whole squared y minus k whole squared அடுத்து ab வந்து இன்டர்சேஞ்சஸ் ஆயிருக்கும். இதுதான் இதனுடைய மெயின் கான்செப்ட். நெக்ஸ்ட் எக்ஸல் 5.2 ல ஃபர்ஸ்ட் ஒன் focus 4,0 f focus is 4,0. the next direction x, so direction x is equal to -4 அப்படின்றது கொடுத்திருக்காங்க. then find the equation of the parabola in each of the following cases. so அப்ப இதுக்கு equation of parabola வந்து கேட்டிருக்காங்க. so அப்ப இந்த இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினாக்க given வந்து நமக்கு இது ரெண்டு தான் கொடுத்திருக்காங்க. so since 4,0 is the focus, என்ன இது கூட ரைட் பண்ணவே தேவையே இல்ல. so the standard form மட்டும் நம்ம ரைட் பண்ணா போதும். standard form of parabola y squared is equal to 4ax. so இப்போ இந்த x இனுடைய வேல்யூ பொறுத்து நமக்கு அந்த இதே வந்து நம்ம டைரக்ஷனை வந்து चूஸ் பண்ணுவோம். so அப்ப இந்த இதுக்கு வரும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க a is equal to 4, ஏனா aன்றது இந்த x இங்க இருக்கக்கூடிய ஃபோகஸ்னுடைய வேல்யூ, aன்றது இந்த ஃபோகஸ்னுடைய வேல்யூ. therefore the equation of parabola y squared is equal to 4 into a வினுடைய வேல்யூ 4 into x is equal to 4 4s are 16x. so அப்ப இதனுடைய கிராஃப் வந்து பாத்தீங்க அப்படினாக்க so எந்த சைடுனாக்க இங்க வேற எந்த வேல்யூமே இல்லாதனால இந்த ஷேப்ல வந்திருக்கும். so இந்த ஷேப்ல இருக்கும். so அப்போ 4,0 நாக்க இந்த பாயிண்ட் 4,0. then இப்போ x is equal to -4 நாக்க இங்க இருந்திருக்கும். x is equal to -4. then next second question, passes through point. so parabola வந்து எந்த பாயிண்ட் வழியா passes ஆகுதுன்னு இருக்காங்கன்னா parabola passes through point வந்து பாத்தீங்கன்னா 2,-3 and the symmetric about the y axis ல இருக்கு அப்படினு இருக்காங்க. symmetric about y axis. அப்போ இதனுடைய கிராஃப் வந்து பாத்தீங்க அப்படினாக்க so symmetric to y axis னா y axis க்கு parallel அப்படின்றது அர்த்தம். இந்த மாதிரி இருந்திருக்கும். so இப்போ இதனுடைய பாயிண்ட் 2,-3 அப்படினாக்க இங்க 2 னா இந்த பாயிண்ட். so 2,-3 அப்படினு சொல்லி நம்ம चूஸ் பண்ணிக்கிறோம். so இப்போ இதுக்கு வந்தோம்னாக்க x y dash அதே மாதிரி இந்த இதுக்கு ரைட் பண்ணோம் x dash here 0 here o. the next equation வந்து பாத்தீங்கன்னா equation of parabola y is equal to -4ay. so இங்க வந்து அப்படினாக்க so அப்ப இங்க a வினுடைய வேல்யூ கொடுக்காதனால நம்ம a வினுடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். அப்ப இங்க வந்து x இங்க வரும்போது x is equal to
x is equal to, so அப்ப இங்க வந்து values நம்ம apply பண்ணனும். so அப்ப x squared is equal to 4ay. இப்ப values வந்து apply பண்ணோம் அப்படினாக்க 2 squared is equal to minus 4 into a into minus 3. அப்போ 4 is equal to minus into minus plus, அப்போ plus 12a. அப்போ a is equal to 1 by 3. a வினுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1 by 3 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இந்த a வினுடைய வேல்யூவை கொண்டு வந்து இந்த இதுல given equationல இந்த இதுல அப்ளை பண்ணோம் அப்படினாக்க so x squared is equal to minus 4 into a வினுடைய வேல்யூ 1 by 3 into y is equal to implies x squared is equal to minus 4 by 3 into y. That's all the equation. இதுல நீங்க உங்களுக்கு இதா வேணும்னாக்க இத இந்த சைடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். so 3x squared is equal to minus 4y. This is a regular equation of parabola. Next first la third question. Vertex, find the equation of the parabola in each of the following cases given below. Vertex 1, minus 2 and focus 4, minus 2. So vertex அப்படினாலே h, k, focus அப்படின்றது நம்ம வந்து பாத்தீங்க அப்படினாக்க s அப்படினு சொல்லி நம்ம நோட் பண்ணலாம். so அப்ப a அப்படின்றது என்னன்னாக்க இந்த h, k க்கும் இந்த s க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நமக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படினாக்க a அப்படின்ற வேல்யூ. so அப்ப இந்த a வினுடைய வேல்யூக்கு வந்து பாத்தீங்க அப்படினாக்க distance is equal to distance between two points. அப்ப a is equal to x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. so அப்ப இந்த இதுக்கு நம்ம கிராஃபா வந்து டிரா பண்ணும்போது so first இந்த வெர்டெக்ஸை first நம்ம நோட் பண்ணிடணும். 1, minus 2. so 1, minus 2 அப்படின்றத நம்ம நோட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இத பாராபோலாவா நம்ம வந்து டிரா பண்ணனும். so அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 4, minus 2. இந்த இது ஸ்ட்ரைட் லைனா தான் இருக்குன்றதுல இப்படி கிராஸா கூட வந்திருக்கலாம். so அதனுடைய டைரக்ஷன் வந்து தான் நம்ம இப்ப கன்சிடர் பண்ண போறோம். அப்போ s is equal to 4, minus 2. then இப்போ இந்த பாராபோலா வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல வரதுனால அதுக்கு ஈக்குவேஷன் ரைட் சைடுல ஆக்சிஸை விட தள்ளி வர்றதுனால நமக்கு இந்த செகண்ட் ஃபார்முலா h, k அப்படின்றதுல நம்ம அப்ளை பண்ணனும். that means the equation of the parabola at the vertex h, k அப்படின்ற செகண்ட் கண்டிஷன்ல தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். சோ அப்ப இதுல வந்து நம்ம அந்த a வினுடைய வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணனும். அப்ப a is equal to root of 4 minus 1 whole square minus 2 plus 2. ஏனா x2 வினுடைய வேல்யூ minus 2 minus of minus 2 அப்படினாக்க plus 2 ன்னு வந்துரும். அப்போ 3 squared minus 0 plus 0 is equal to a is equal to root of 3 squared. அப்ப ரூட்டுக்கு 2 வந்து கேன்சல் ஆயிடும். அப்ப a is equal to 3. then the parabola is right open. இந்த parabola வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு ஓபன்ல இருக்கு. அப்ப ரைட் சைடு ஓபன் அப்படின்றப்போ டினாமினேட்டர்ல நமக்கு வருது. சோ டினாமினேட்டர்ல வருது, சரி மைனஸ் வேல்யூஸ்ல ரைட் சைடு ஓபன். அப்போ இங்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஓபன் அட் 1, minus 2. வெர்டெக்ஸ் எங்கனாக்கா 1, minus 2ல. then the equation of the parabola y minus k whole squared is equal to 4a h x minus h. so y plus 2 k வினுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா -2. ஃபார்முலா அப்படியே ஒரு மைனஸ் வரனால minus into minus plus. so plus 2 whole squared is equal to 4 into a வினுடைய வேல்யூ 3. so 3 into x minus 1. so அப்போ y plus 2 whole squared is equal to 3 4s are 12 into x minus 1. so இதோட வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இத இல்லையா இந்த ஈக்குவேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணி y is equal to வைக்கிறதுனாலும் வைக்கலாம். so it is a third question answer. next first la fourth question. end points of the lattice rectum 4, minus 8 and 4, 8. so இந்த lattice rectum அப்படின்றப்போ இதனுடைய இது எப்படி வரும்னு பாத்தீங்க அப்படினாக்க கிராஃப். so இதான் இதுனாக்க ஆக்சிஸ் அப்படினாக்க so 4, 8 x ல 4 y ல 8. இப்போ இந்த பாயிண்ட் வந்திருக்கும். so it is 4, 8.
and another one 4 comma minus 8. So 4 comma minus 8, 4 comma minus 8. So இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் டச் பண்ற மாதிரி ஆரிஜின்ல வந்து போயிருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் தான் இது. ஸோ இப்போ இதனுடைய மிட் பாயிண்ட் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் எஸ். இந்த மிட் பாயிண்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் எஸ். ஸோ அப்போ இதனுடைய மிட் பாயிண்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அப்போ end points of the lattice rectum are 4, minus 8 and 4, 8. The midpoint of lattice rectum focus is equal to 4 plus 4 by 2, 8 minus 8 by 2. So இதை ஆட் பண்ணோம்னாக்க 8 by 2, 0 by 2 is equal to 4, 0. So அப்ப இங்க A வினுடைய வேல்யூ என்னன்னாக்க 4. at vertex எந்த ஆக்சிஸ்னாக்க இது எந்த இடத்துல வருதுனாக்க 0, 0 அப்படின்ற வெர்டெக்ஸ்ல. சோ அப்ப இத வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னாக்க சோ அதாவது y minus k whole squared is equal to 4a into x minus h அப்படின்றது தான் ஃபார்முலா. அப்போ இதுல k வினுடைய வேல்யூவை கொண்டு வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வந்துனாக்க y squared is equal to 4ax மட்டும் தான் இருக்கும். சோ அப்ப a வினுடைய வேல்யூ 4, இது ஆக்சிஸ்னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்கல 4, இங்க இது ஆக்சிஸ்னுடைய வேல்யூ வந்து 4, a வினுடைய வேல்யூ 4 into x. அப்போ y squared is equal to 16x. Then next secondல first question, find the equation of the ellipse in each of the following cases. First one, focus is equal to focus வந்து double points ஆச்சுனா அது focus. So focus is equal to plus or minus 3, 0 and eccentricity is 1 by 2. So அப்போ focus அப்படினாலே plus இந்த ellipse பொறுத்த வரைக்கும் so plus or minus ae, 0 is equal to plus or minus 3, 0. இங்க அதான் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. So அப்போ இந்த ae னுடைய வேல்யூ என்னன்னாக்க 3. அப்போ a into e னுடைய வேல்யூ 1 by 2 is equal to 3. இந்த 2 இந்த சைடு சேஞ்ச் பண்ணா a is equal to 6. அப்போ a squared is equal to 36. a squared வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 36. அப்ப இந்த எலிப்ஸ் உடைய சென்டர் வந்து என்னவா இருக்கும் பாத்தீங்க அப்படினாக்க that means இப்போ இந்த எலிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருந்திருக்கும். சோ இந்த எலிப்ஸ் உடைய சென்டர் வந்து என்னன்னாக்க 0, 0. சோ அப்போ b squared is equal to a squared into 1 minus e squared. a வினுடைய வேல்யூ a squared னுடைய வேல்யூ 36, 1 minus e னுடைய வேல்யூ 1 by 2 ஸ்கொயர் பண்ணா 1 by 4. LCM எடுத்தீங்க அப்படினாக்க b squared is equal to 36 minus 3 into 3 by 4. இத கேன்சல் பண்ணோம்னாக்க 9 4s are 36, 9 3s are 27. So அப்போ b squared னுடைய வேல்யூ 27. ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ் நார்மல் ஃபார்ம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னாக்க x squared by a squared plus y squared by b squared is equal to 1. இங்க சென்டர் கொடுத்திருந்தாங்க அப்படினாக்க இந்த இடத்துல வந்து நமக்கு வேல்யூஸ் வந்து சென்டர் வேல்யூ மாறும். அப்போ சென்டர் வேல்யூ மாறும்போது அது h, k. அப்போ h, k அப்படினாக்க x minus h whole squared by a squared plus y minus k whole squared by b squared அப்படின்றது வரும். அது parallel எந்த ஆக்சிஸ்க்கு parallel அப்படின்றத பார்க்கணும். y ஆக்சிஸ்க்கு parallelனா அப்படியே ab அப்படியே இருந்திருக்கும். சரி, x ஆக்சிஸ்க்கு parallelனா ab அப்படியே இருந்திருக்கும். y ஆக்சிஸ்க்கு parallelனா இன்டர்செக்ஷன் மாறி இருக்கும். சோ அப்ப இங்க வரும்போது வேல்யூஸ் அப்படியே அப்ளை பண்ணோம் அப்படினாக்க x squared by 36 plus y squared by 27 is equal to 1. That's all the first question answer. Next second question. Find the equation of ellipse in each of the following cases. Foci is 0, plus or minus 4 and end points of major axis are 0, plus or minus 5. அப்போ இங்க வரும்போது foci வந்து எதுல சொல்லிருக்காங்கன்னா 0, plus or minus 4 அப்படின்றப்போ இது வந்து a, b. அப்போ a வினுடைய வேல்யூ வந்து நம்ம கொடுத்திருந்தாங்கன்னா a ன்னு சொல்லி சூஸ் பண்ணுவோம். இங்க b னுடைய வேல்யூ கொடுத்திருக்கனால foci வந்து 0, plus or minus be. அப்போ b னுடைய வேல்யூ வந்து 4. அப்போ இங்க வந்தோம்னாக்க இந்த எண்ட் பாயிண்ட்ஸ்ல வரும்போது
இந்த b னுடைய வேல்யூ வந்து எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா 5. அப்போ b is equal to 5, that implies 5, into e is equal to 4. அப்போ e is equal to 4/5. அப்போ a squared is equal to b squared into 1 minus e squared is equal to 5 squared into 1 minus 4/5 whole squared. So இதை இப்போ ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க 25 into 1 minus 25 into 1 minus 16/25 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். So இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 25க்கு 25 வந்து நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க a squared is equal to 9. அப்போ b squared b னுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5ன்னு வச்சுக்கனால b squared is 25. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ் இங்கே வரும்போது ஆக்சிஸ் வந்து 0,0 அப்படின்றப்போ நமக்கு இங்கே வரும்போது a squared by x squared by a squared plus y squared by b squared is equal to 1. அப்போ x squared by 9 plus y squared by 25 is equal to 1. Then second question, 4 key. Second question completed. Third question, length of the latus rectum is 8. So அப்போ latus rectum அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 2b squared by a அப்படின்றது அர்த்தம். eccentricity is 3/5. e னுடைய வேல்யூ 3/5 அப்படின்றது கொடுத்திருக்காங்க. and major axis on x axisல மேஜரா இருக்கு. அப்போ x axisல மேஜர் அப்படினாக்க 0, x axis வந்து பாத்தீங்க அப்படினாக்க 0,0 அப்படின்றது அர்த்தம். சோ அப்போ இதுல இருந்து length of the latus rectum 2b squared by a is equal to 8. அப்போ இந்த a வையும் இந்த 2 வையும் சைடு சேஞ்ச் பண்ணும்போது b squared is equal to 8a/2. அப்போ b squared is equal to 4a நமக்கு கிடைக்குது. சோ அப்போ இத கொண்டு வந்து b squaredக்கு நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். a squared into 1 minus e squared அப்ளை பண்ணோம் அப்படினாக்க இந்த a க்கு இங்க இருக்கக்கூடிய a கேன்சல் ஆயிரும். அடுத்து 4 is equal to a into 1 minus e னுடைய வேல்யூ 3/5. அப்போ 3 squared by 5 squared. அப்போ 4 is equal to a into 25. 5 வந்து ஸ்கொயர் பண்ணா 25, அப்படியே எல்சிஎம் எடுத்துடலாம். சோ 25 minus 9/16. அப்போ a is equal to 4 into 25/16. அப்போ a is equal to 25/4. அப்போ b is equal to b squared னுடைய வேல்யூ வந்து நம்ம இதுல அப்ளை பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். அப்போ ஃபைண்ட் பண்ணனாக்க 4 இந்த இதுல அப்ளை பண்ணலாம். சோ இதுல வேணுமா அப்ளை பண்ணலாம், இல்லனா இதுல வேணுமா டைரக்டாவே அப்ளை பண்ணலாம். சோ அப்ப இந்த இதுல நான் அப்ளை பண்ணிருக்கேன். அப்ப b squared is equal to 8a/2 into a னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 25/4 னால 25/4. அப்போ இத கேன்சல் பண்ணும்போது b squared is equal to 25. ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ் மேஜர் ஆக்சிஸ் is on x axis. அப்போ on x axis அப்படின்றப்போ h, k னுடைய வேல்யூ 0,0. அப்போ x minus h whole squared plus y minus k whole squared அப்போ by a squared b squared அப்படின்றது வந்துரும் is equal to 1. அப்போ x minus 0 whole squared by a squared plus y minus 0 whole squared by b squared is equal to 1. அப்போ x squared by a squared னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா a னுடைய வேல்யூ 25/4. அப்போ a squared க்கு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்க இத ஸ்கொயர் பண்ணா 625/16. சோ அப்போ அந்த வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணலாம். பிளஸ் y squared by y b னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 25/25 is equal to 1. that implies 16x squared. இந்த 16 அப்படியே நியூமரேட்டர் சேஞ்ச் பண்ணலாம். அப்போ 16x squared by 625 plus y squared by 25 is equal to 1. that's all the third question answer. Next is second la fourth question. Length of the latus rectum 4, distance between foci 4√2, center 0,0 and major axis as y axis. So அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு எலிப்ஸ் y axis க்கு மேஜராவும் சென்டர் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க 0,0 இருக்கு அப்படின்னு இருக்காங்க.
the next first one length of the lattice rectum அப்படினாக்க 2BA by 2B squared by A is equal to 4 ன்றது கொடுத்திருக்காங்க. next distance between forky is equal to 4 root 2. அப்போ distance between forky க்கு வந்து பாத்தீங்கன்னா 2AE formula is equal to 4 root 2. அப்போ AE is equal to 2 root 2 ன்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம். இப்போ இத ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு பண்ணோம் அப்படினாக்க A squared into E squared. இது எதுக்காகனாக்க இந்த இந்த ஒரு ஃபார்முலா இருக்கு. இது வந்து நம்ம B squared இதுல இருந்து தான் ஃபைண்ட் பண்ண முடியும். அப்ப அங்க வந்து அத உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது A squared E squared வரதுனால அதுக்கு இது அப்ளை பண்ணலாம். சோ அப்ப இது ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு பண்ணும்போது A squared into E squared is equal to 2 square root 2 whole square ன்னு வந்துரும். அப்ப A squared into E squared is equal to 4 2s are 8. அப்போ அடுத்தது இத கொண்டு வந்து இந்த 2B squared is equal to 4A இத கொண்டு வந்து அப்ளை பண்ணோம்னா B squared is equal to 2A அப்படின்றது கிடைச்சிரும். அப்போ B squared நமக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன இருக்குன்னா B squared is equal to A squared into 1 minus C squared அப்படின்ற ஃபார்முலா நமக்கு தெரியும். சோ அப்போ B squared is equal to இந்த A வை உள்ள மல்டிப்ளை பண்ணா A squared minus A squared E squared அப்படின்றது கிடைச்சிரும். சோ A squared E squared அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். சோ இப்போ இந்த A squared E squared க்கு நமக்கு வேல்யூ வந்து 8 ன்னு சொல்லி வச்சிருக்கோம். சோ அப்ப அந்த 8 க்கு கொண்டு நீங்க அப்ளை பண்ணனும் அப்படினாக்க B squared க்கு வேல்யூ வந்து 2A. அப்ப 2A is equal to A squared minus 8. இந்த 2A இன்சைட் சேஞ்ச் பண்ணும்போது A squared minus 2A minus 8 is equal to 0. Multiply means minus 8, add means minus 2. அப்போ 4 2s are 8, largest value minus. அப்போ A minus 4 is equal to 0, A plus 2 is equal to 0. So அப்ப A is equal to 4, A is equal to minus 2. It is a minus 2 is impossible. So அப்போ A squared is equal to 16. அப்போ B squared னுடைய வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணனும். அப்போ B squared னுடைய வேல்யூ இந்த இடத்துல கூட நம்ம அப்ளை பண்ணலாம். சோ அப்ப A னுடைய வேல்யூ கொண்டு இங்கே அப்ளை பண்ணோம்னாக்க B squared is equal to 4 into 2 8. நான் இந்த இதல அப்ளை பண்ணிருக்கேன். சோ எதுல வேணுமா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். Then equation of the ellipse major axis is on y axis. அப்போ h, k சென்டர் வந்து பாத்தீங்கன்னா 0, 0. அப்போ x minus h whole squared by b squared ஏனா parallel to x on y axis அப்படின்றப்போ இந்த டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய ab வந்து இன்டர்சேஞ்சஸ் ஆயிருக்கும். அப்போ x minus h whole squared plus y minus k whole squared is equal to 1. அப்போ x squared by இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0 அப்படின்றப்போ x minus 0 whole squared y minus 0 whole squared னு வரும். அத நான் வந்து என்ன பண்ணா டைரக்ட்டா ரைட் பண்ணிட்டேன். x squared by b squared னுடைய வேல்யூ 8 plus y squared by இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினாக்க a squared னுடைய வேல்யூ வந்து 16 is equal to 1. சோ இத LCM எடுத்து நீங்க ரைட் பண்றனால பண்ணலாம். Next, third question. Find the equation of hyperbola in each of the following cases. First one, forky is equal to plus or minus 2, 0. Then eccentricity is equal to 2 by 3. Sorry, 3 by 2. 3 by 2. So, அப்ப இதுக்கு வந்தோம்னாக்க first forky வந்து எவ்வளவு கொடுத்துட்டாங்கன்னா so forky னுடைய வேல்யூ plus or minus 2, 0 ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ இங்க வரும்போது வந்து பாத்தீங்க அப்படினாக்க AE னுடைய வேல்யூ AE is equal to plus or AE is equal to 2. E னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 3 by 2. அப்போ A into 3 by 2 is equal to 2. இது இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது that implies A is equal to 2 into 2 4. So 4 by 3. A value is 4 by 3 அப்படின்றது கிடைச்சிச்சு. அடுத்தது b squared னுடைய வேல்யூ வேணும். b squared is equal to a squared into 1 minus e squared. So அப்போ a squared னுடைய வேல்யூ 4 squared by 3 squared into 1 minus e னுடைய வேல்யூ 3 squared by 4 squared 2 squared. So அப்போ equal to 4 4s are 16 by 9 into இங்க வந்தோம்னாக்க 2 2s are 4
அப்போ 4 minus 9 so E இனுடைய வேல்யூ so parabola hyperbola வரும்போது இந்த சேஞ்ச் ஆகி வரும் so b squared is equal to e squared minus 1 so அப்போ hyperbola-க்கு மாறி வரும் so அப்போ 3 squared by 2 squared minus 1 so அப்போ இங்க வந்து நம்ம இது பண்ணோம் அப்படினோம்னாக்க 3 squared 9 minus 4 by 4 so இத கேன்சல் பண்ணலாம் 1 4s are 4 4 4s are 16 அடுத்து சப்ட்ராக்ஷன் பண்ணோம் அப்படினோம்னாக்க 5 அப்போ 4 into 5 by 9 so அப்போ b squared is equal to 20 by 9 b squared உடைய வேல்யூ 20 by 9 அப்படின்றது நமக்கு கிடைச்சிருச்சு the next hyperbola equation of the hyperbola formula equation of the hyperbola formula ellipse-க்கு வந்து நம்ம plus அப்ளை பண்ணோம் இங்க வரும்போது அப்படியே வந்து நமக்கு மைனஸ்ல வரும் so equation of hyperbola x squared by a squared minus y squared by b squared is equal to 1 so அப்போ x squared by a squared உடைய வேல்யூ இங்க இருக்கு அப்போ a squared is equal to 16 by 9 minus y squared by b இனுடைய வேல்யூ 20 by 9 is equal to 1 so இத அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படினாக்க so 9x squared by 16 minus 9y squared by 20 is equal to 1 that's all the first question answer next third la second question center வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படினாக்க 2,1 next வந்து foci அதனுடைய one of the foci வந்து கொடுத்திருக்காங்க foci is equal to 8,1 next corresponding directricity வந்து x is equal to 4 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க சோ அப்போ x is equal to 4 அப்படினாக்க இந்த directricity வந்து பாத்தீங்க அப்படினாக்க all the values are 1 அப்படினாக்க அந்த டைரக்ஷன் வந்து எதுவா இருக்குனாக்க 4,1 தான் இருந்திருக்கும் சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா AE அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுவோம் AE is equal to distance between center and foci so அப்போ இங்க வந்தோம் அப்படினாக்க ஃபர்ஸ்ட் சென்டர் அண்ட் foci-க்கு so AE is equal to root of x squared minus x1 squared minus y1 squared na 8 minus 2 whole squared plus 1 minus 1 whole squared அப்போ is equal to root of 6 squared is equal to 6 அடுத்தது A by E இது வந்து பாத்தீங்கன்னா distance between center and directricity so அப்ப இங்க வரும்போது A by E is equal to root of 8 minus 4 whole squared plus 1 minus 1 whole squared is equal to subtraction பண்ணா 4 அப்போ 4 squared so அப்போ A by E is equal to 4 so
ஸோ இப்போ நமக்கு இந்த ரெண்டு வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ 1 and 2 இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னாக்க ஃபர்ஸ்ட் ஒன் ஏ இ இன்ட்டு ஏ பை இ இதை மல்டிப்ளை பண்ணும்போது இக்கு இ கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இங்கே வரும்போது நமக்கு என்ன இருக்குனாக்க 6 into 4 அப்போ a squared is equal to 24. a squared is equal to 24. இதை கொண்டு வந்து நம்ம ஹைபர்போலா ஃபார்முலா கொண்டு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஹைபர்போலா ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா b squared is equal to ஸோ a squaredன்றது கிடைச்சிருக்கு. அந்த a squared கொண்டு வந்து நம்ம அப்ளை பண்ணி e னுடைய வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ e னுடைய வேல்யூக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸோ a squared is equal to 24. அப்போ a வினுடைய வேல்யூ ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் டைரக்ட்ரிஸ்டிக் அப்படின்றப்போ 4 minus 2 அப்போ 2 ஸ்கொயர்ட். அப்போ இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2. அப்போ a னுடைய வேல்யூ 2. அப்போ இங்கே வரும்போது 12. ஸோ அப்போ இதை கொண்டு வந்து நம்ம இதில் கொண்டு வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஏஇலையோ இல்லை இதுலையோ அப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னாக்கா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ ஏஇ இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ ஏ இங்கே வரும்போது ஏவினுடைய வேல்யூ ஏ ஸ்கொயர்டு தான் நமக்கு இருக்கு. அப்போ இதை ஏவுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்கா 4 3s are 12. அப்போ 2√3 அப்படின்றத நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ அப்போ ஏவினுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2√3 is equal to 6. 1 2s are 2, 3 2s are 6. அப்போ E is equal to 3/√3. so into √3/√3 is equal to 3√3/3. so is equal to √3. E னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா √3ன்றது கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு ஹைபர்போலாக்கு ஃபார்முலா b squared is equal to a squared into e squared minus 1. so that implies a squared னுடைய வேல்யூ 12 into e squared னுடைய வேல்யூ √3 whole squared minus 1. so b squared is equal to 12 into 3 minus 1 is equal to 12 minus 2 is equal to 24. b squared னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்க சரி 12 minus 2 is equal to 10. so அப்போ b squared னுடைய வேல்யூ இருந்துச்சு. அப்போ equation of hyperbola equation of hyperbola x minus h by a squared minus x minus h squared by a squared minus y minus k whole squared by b squared is equal to 1. ஸோ இப்போ இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்க எக்ஸ் மைனஸ் ஹெச்னுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ சென்டர் வேல்யூ தான் நமக்கு சொல்லணும். அப்போ சென்டர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2. அப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர்னுடைய வேல்யூ 12 ப்ளஸ் மைனஸ் ஒய் மைனஸ் கேவினுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 பை பி ஸ்கொயர்னுடைய வேல்யூ 10 is equal to 1. That's all the second question answer. இந்த இடத்துல வரும்போது 12 into 2 is 24. அப்போ இங்க வரும்போது by 24. next third question. third one. Passing through the center passes இல்லைன்னா passing through the center எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க 2, 1 சரி 5, -2 -2. then next length of the transverse axis. so அப்போ length வந்து கொடுத்துருக்காங்க. so length
length is equal to 8 அப்படின்றது கொடுத்திருக்காங்க. the next அப்போ center வந்து பாத்தீங்க அப்படினாக்க சென்டர்னுடைய வேல்யூ வந்து 0,0 சென்டர்னுடைய வேல்யூ 0,0 இந்த வேல்யூ வந்து பாசிங் பாயிண்ட் சென்டர்னுடைய வேல்யூ 0,0 அப்போ length வந்து 2a is equal to 8 அப்போ a is equal to 4 a is equal to 4 அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். the next இப்போ இத கொண்டு வந்து நம்ம ஹைபர்போலால அப்ளை பண்ணோம் அப்படினாக்க the equation of hyperbola the equation of hyperbola x squared by a squared minus y squared by b squared is equal to 1. So which is passes through வந்து 5, -2 அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்போ இதில் கொண்டு வந்து அப்ளை பண்ணும்போது 5 squared means 25 by a squaredனாக்க 16 minus y squared by b squaredனுடைய வேல்யூ தெரியாது equal to y squaredனுடைய வேல்யூ -2 அப்படின்றதுனால அப்போ -2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 plus 4 is equal to 1. ஸோ இந்த மைனஸ் வேல்யூ எங்கே இந்த 1 இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க 4 by b squared is equal to 4 by b squared is equal to 25 by 16 minus 1. So 4 by b squared is equal to 25 minus 16 by 16 is equal to 9 by 16. So இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னாக்க b squared is equal to 4 into இது அப்படியே இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது 16 by 9 is equal to 16 4s are 64 by 9. இப்போ b ஸ்கொயர்னுடைய வேல்யூ கிடைச்சிருச்சு a ஸ்கொயர்னுடைய வேல்யூவும் கிடைச்சிருச்சு. ஸோ இதை கொண்டு வந்து நம்ம அப்படியே ஈக்குவேஷன் ஆஃப் ஹைபர்போலால அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க ஈக்குவேஷன் ஆஃப் hyperbola x squared by a squared minus y squared by b squared is equal to 1. So x squared by a squared nuடைய value 16 minus y squared by b squared nuடைய value 64 by 9 is equal to 1. So x squared by 16 minus 9y squared by 64 is equal to 1. That's all the third question answer.